Welcome to everyone. Today 10th Maths Algebra 3.19 11th sum. If A equal to ABCD I matrix கொடுத்திருக்காங்க. So that A square minus A plus D into A equal to BC minus AD I2 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாங்களா. ஸோ எல்ஹெச்எஸில் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர்னால் என்னது, ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏவுடைய மேட்ரிக்ஸ் என்ன, ஏ பி சி டி. திரும்பவும் ஏவுடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க, ABCD. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாங்களா. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி, தென் ப்ளஸ் பிசி. ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு டி ப்ளஸ் பிடி. சி இன்ட்டு ஏசி மைனஸ் சிடி ப்ளஸ் சிடி. ஓகேங்களா. சி இன்ட்டு பி சிபி, தென் பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏ ஸ்கொயருடைய மேட்ரிக்ஸ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மேட்ரிக்ஸோட ஏ ப்ளஸ் டியை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ எழுதிக்கலாமா, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏவோட. அப்போ ஏவுடைய மேட்ரிக்ஸ் என்னது, ஏபிசிடி. ஸோ இதோட இது மல்டிபிள் பண்ணலாமா, இந்த ஏ ப்ளஸ் டியை ஏவோட மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டியையும் ஏவையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஏடி. புரியுதுங்களா. ஸோ அடுத்தது அதே ஏ ப்ளஸ் டியை பியோட மல்டிபிள் பண்ணால் ஏ இன்ட்டு பி ஏபி, தென் ப்ளஸ் பிடி. திரும்ப சியோட மல்டிபிள் பண்ணால் ஏசி ப்ளஸ் சிடி, ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். இதுதான் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏவுடைய மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச ஏ ஸ்கொயரில் இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் எல்ஹெச்எஸ். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் சிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர், தென் மைனஸ் ஏ ப்ளஸ் டி, ஏவுடைய மேட்ரிக்ஸ் என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஏசி ப்ளஸ் சிடி ஏபி ப்ளஸ் பிடி ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். எழுதியாச்சுங்களா. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுவோமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசியில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தென் பிசி மைனஸ் ஏடி வந்துடும், பிசி மைனஸ் ஏடி. அடுத்தது ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிடி என்னவாயிடும், 0 ஆகிடும். அடுத்து ஏசி ப்ளஸ் சிடி இருக்குது, இங்கே மைனஸ் ஏசி ப்ளஸ் சிடி இருக்குது. ஸோ அப்போ அதுவும் 0 ஆகிடும். தென் டி ஸ்கொயருக்கும் டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். தென் பிசி ப்ளஸ் ஏடி, பிசி மைனஸ் ஏடி. ஓகேங்களா. பிசி மைனஸ் ஏடி, இதுதான் எல்ஹெச்எஸ். இதுதான் என்னது, எல்ஹெச்எஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ். I2 நமக்கு தெரியும், I2 உடைய மேட்ரிக்ஸ் என்னது, 1 0 0 1. ஓகேங்களா. ஸோ இதோட எதை மல்டிபிள் பண்ண போகிறோம், பிசி மைனஸ் ஏடி. ஸோ இதை நம்ம நார்மலாக மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், 1ஆல் பிசி மைனஸ் ஏடி மல்டிபிள் பண்ணால் பிசி மைனஸ் ஏடி
0 வந்தால் 0, தென் 0, BC மைனஸ் AD. ஸோ இதுதான் என்னதுங்க RHS. ஸோ இப்போ இந்த RHSும் LHSும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.